ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. காமன் டெட் நோட்டிஃபிகேஷன் குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்களுக்கு தெரியும், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026. ஸோ இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026 படி பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் ஆர் பிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதத்திலேயே வந்திருக்க வேண்டும். ஜூலை மாதத்தில் இதுக்கான தேர்வு கண்டக்ட் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது வரைக்கும் வரவில்லை. சரிங்களா? அதனை போன்றே டிஎன் டெட்டு, காமன் டெட்டு எக்ஸாமு, இது வேறு, ஸ்பெஷல் டெட்டு வேறு. ஸோ காமன் டெட் மே மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வர வேண்டும். ஜூலை மாதத்தில் இதுக்கான தேர்வு நடக்கும். ஆனால் மே மாதத்தில் இப்போது வரை டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரவில்லை. பட் இது ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கடந்த அரசு அவங்களோட கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு டெட்டு கண்டக்ட் பண்ணும் அப்படின்ட்டு கோர்ட்டு சொன்னதுனால அதை உடனே வழிமொழிகிற மாதிரி அவங்களுக்கான எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அது இதில் இல்லாத விஷயம், புரியுதுங்களா? அது ஆனுவல் பிளானரில் இல்லாத அந்த ஸ்பெஷல் டெட்டு, ஆனுவல் பிளானில் இல்லாத ஒரு எக்ஸாமை நடத்தி முடிக்கணுங்கிறதுக்காக அரசினுடைய கொள்கை முடிவு அடிப்படையில் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் காமன் டெட் நோட்டிஃபிகேஷன் இப்போது வரைக்கும் வரவில்லை. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த காமன் டெட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஎட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, போன வருடம் டெட் எக்ஸாம் எழுதாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த டெட் எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டெட் எக்ஸாம் ஒரு வேளை மே மாதத்திலே வந்து விட்டால் உங்களுக்கு எக்ஸாம் சொன்ன மாதிரி ஜூலையிலே வந்துவிடும். அப்படி நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய யூஜிடிஆர்பி உங்களால் எழுத முடியும். 100% யூஜிடிஆர்பியில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்களும் ஒரு அரசு பணியாளராக மாறிடுவீங்க. இந்த காமன் டெட்டு முன்னாடியே எழுதி நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் யூஜிடிஆர்பி அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சார், எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஆர்பியினுடைய ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி எப்போது காமன் டெட்டோட நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத நம்ம தான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், கோரிக்கை வைக்கணும். நம்ம கேட்டோம்னா மட்டும்தான் டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் காமன் டெட்டுக்கு உடனடியாக வரும். அதுக்கு பிறகு நம்ம பிடிபிஆர்டி எக்ஸாம் வந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் பிடிபிஆர்டியில் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ இதுக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. எங்கள் ஹெல்ப்லைன், டிஆர்பியோட ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள். டிஎன் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாம் குறித்து கேள்வி எழுப்புங்க. ஸோ நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி அதிகாரிகள்கிட்டையும் அவங்க தெரிவிப்பாங்க. உடனடியாக காமன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தான் கேட்கணும், கேட்டு நம்ம தான் பெறணும். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.